அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2025க்கான பட்ஜெட் பிளானிங் அப்புறம் வரவு செலவு கணக்கை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு நோட்டில் உங்களுடைய மாத வருமானத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உதாரணமாக 25,000 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது இந்த சேலரி அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று மாத செலவு, இன்னொன்று தினசரி செலவு. ஓகேங்களா? இப்போது இந்த மாத செலவில் என்னென்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு வாடகை, ஈபி, கேஸு, பால், ஸ்கூல் ஃபீஸ். இப்போ ஸ்கூல் ஃபீஸ் உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அப்போ அதை வச்சு உங்களுக்கு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாதமே நீங்கள் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமான்கள். இது மாதத்தில் ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரு நாள் போனீங்கன்னா அந்த மாதத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. இடையில போய் வாங்குற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ அதை அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் மாத செலவில் எடுத்துக்கோங்க. அடுத்து நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, அதாவது நீங்கள் காய்கறி வாங்குகிற செலவு, அப்புறம் நான்வெஜ் வாங்குகிற செலவு. இப்போ காய்கறி வாரத்துக்கு ஒரு 500 செலவு பண்ணுறீங்க, நான்வெஜ்ஜுக்கு வாரத்துக்கு ஒரு 500 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் மொத்தமாக ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்கு இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி உங்களோட வீட்டில் நீங்கள் எவ்வளோ வெஜிடபிள் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. பழங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஃப்ரூட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சேவிங்ஸும் இந்த மாத செலவுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று நகை சீட்டு போடுங்க, இல்லைன்னா மாதம் மாதம் சீட்டு போடுவாங்க இல்லையா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டி போடலாம், ரொம்பவே சேஃப். ஸோ இது மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறதா வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மாத செலவில் வரும். ஸோ மாத செலவில் நம்ம என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம், மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் தான் வருங்கிற எல்லா விஷயமே இன்க்ளூட் பண்ணோம். உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாதம் மாதம் செலவு பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நம்ம உதாரணமாக மாத சம்பளம் 25,000 எடுத்தோம் இல்லையா, இதுக்கு ரெண்ட் 3,000, ஈபி 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்ட போகிறோம். ஸோ இப்போ 2 மாதத்துக்கு உங்களுக்கு 600 வருதுன்னா ஒரு மாதத்துக்கு 300 வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. ஈபிக்கு 300, கேஸ் ஒரு 1300, பால் 500, ஸ்கூல் ஃபீஸ் 2,000, கிராசரிக்கு 2,500, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கு 2,500, ஃப்ரூட்ஸ்க்கு 500, அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு நான் 2,000 அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 14,600 வருது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் மாதம் மாதம் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி டோட்டல் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ தினசரி செலவுக்கு வரலாம். இப்போது மாத செலவுலேயே நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். என்ன தான் நீங்கள் மளிகை சாமான், காய்கறி எல்லாமே மாதத்துக்குன்னு எடுத்து வச்சிட்டாலுமே தினசரி செலவுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போது இந்த மாதிரி தினசரி செலவுகள் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வரவு செலவு கணக்காக எழுத போகிறோம். ஏன்னா நமக்கு மாதம் மாதம் இவ்வளோ தான் கட்ட போகிறோம்னு தெரிகிற விஷயத்த நம்ம வரவு செலவு கணக்கில் டெய்லி நம்ம நோட் பண்ண தேவையில்லை. வரவு செலவு கணக்கில் என்ன எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாத செலவில் நமக்கு டோட்டலாக ஆட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு, 14,600 வந்துச்சு இல்லையா. இந்த 14,600 உங்களுடைய சேலரி அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் மைனஸ் பண்ணுங்கள். உதாரணமாக 25,000 எடுத்தேன் இல்லையா. ஸோ 25,000 மைனஸ் 14,500 போட்டால் நமக்கு எவ்வளோ வருது, 10,400 வருது இல்லையா. ஒரு மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது, 30 நாள் இருக்கு இல்லையா. சில மாதத்தில் 31 நாள் இருக்கும். இப்போ நம்ம 30 நாளே உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த 10,400 30ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 10,400 டிவைடிங் சிம்பிள் 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 346 ரூபா 66 பைசா வரும். இதை நம்ம ரவுண்டாக 347 ரூபான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 347 ரூபா செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதத்தோட முடியல உங்கள் கையில் ஒரு காசும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வரவு செலவு கணக்கு எழுத போகிறோம். ஒரு காலம் போட்டுக்கோங்க ஒரு நோட்டில். முதல்ல தேதி, அடுத்து செலவுகள், அடுத்து டோட்டல், அதுக்கு அடுத்து இருக்க காலமில் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு தினசரி செலவில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா செலவாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தினசரி செலவு எழுதும்போது வெறுமனே எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணி 140 அப்படின்னு போடக்கூடாது. அந்த செலவுன்னு இருக்கிற இடத்துல நீங்கள் தனித்தனியாக என்னென்ன பொருள் வாங்குனீங்க அதோட ரேட் என்ன அப்படிங்கிறது அங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் அன்னைக்கு வாங்கின மொத்தமாக எல்லா பொருளையும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சோ அதை போடணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு உதாரணமாக 140ன்னு போட்டிருக்கேன். ஸோ 1ஆம் தேதி நான் 140 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்.
ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணலான்னு சொன்னேன்? ரூ. 347 செலவு பண்ணலாம் இல்லையா? இப்போ நம்ம 140 தான் செலவு பண்ணியிருக்கோம். அப்போ 347ல் ரூ. 140 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு? ரூ. 207 இல்லையா? இதை ப்ளஸ்ன்னு போட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் ரூ. 347 பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 140 தான் பண்ணியிருக்கீங்க. அப்போது ரூ. 207 வந்து அங்கே நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளஸ் போட்டு 207. இதுவே இப்போ 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரூ. 380 வந்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து ரூ. 347 தான் செலவு பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக ரூ. 33 பண்ணியிருக்கீங்க. அப்போ டோட்டலில் 380 அப்படின்னா அடுத்த காலம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? அதில் மைனஸ் போட்டு 33ன்னு போட்டுக்கோங்க. 3ஆம் தேதி ரூ. 200 செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து நமக்கு ப்ளஸ் ரூ. 147 வரும். ஏன்னா 347ல் 200 போச்சுன்னா 147 இருக்கும். ஸோ ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 4ஆம் தேதி ரூ. 50 தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளஸ் போட்டு 297. ஸோ 347ல் ரூ. 50 போச்சுன்னா 297 வரும். அடுத்து 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரூ. 400 செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போ ரூ. 347 செலவு பண்ணுற இடத்துல நீங்கள் ரூ. 400 செலவு பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ செலவாச்சோ அதை மைனஸ் போட்டு எழுதிக்கணும். ஸோ மைனஸ் 53. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டு எழுதிட்டே வாங்க. நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸில் வந்து அமௌண்ட் வரும். நீங்கள் வந்து கம்மியாக செலவு பண்ணி மிச்சம் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸில் போட்டு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை வந்து எழுதிக்கோங்க. கடைசியாக அந்த மாதம் முடியும் போது என்ன பண்ணோன்னா இந்த ப்ளஸில் வரதெல்லாம் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மைனஸில் வரதெல்லாம் எவ்வளோ ரூபாய் வருது அப்படிங்கிறது தனியாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸில் வரதெல்லாம் தனியாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டை இந்த மைனஸில் வரதெல்லாம் தனியாக ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட்டோட நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, மிச்சம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த 5 நாள் வச்சு நம்ம கணக்கு போடலாம். இப்போ 5 நாளைக்கு வந்து நீங்கள் ரூ. 1175 வந்து செலவு பண்ணலாம். ஒரு நாளைக்கு ரூ. 347. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த 5 நாளில் இந்த ப்ளஸ் போட்டிருக்கதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ரூ. 651 வரும். அதே மாதிரி இந்த மைனஸ் போட்டிருக்கதை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ரூ. 86 வரும். ஸோ மைனஸ் 86 வரும். 651ல் மைனஸ் 86 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ரூ. 565 வரும் இல்லையா? ஸோ வந்து ரூ. 1735ல் ரூ. 565 வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் தினசரி வரவு செலவு கணக்கு எழுதும்போது ப்ளஸ் மைனஸ் போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம வந்து மைனஸில் போடக்கூடாது, எல்லாமே ப்ளஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ அதனாலேயே வந்து உங்களோட செலவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். இன்னுமே வந்து நான் டீட்டெயில்டாக வரவு செலவு கணக்கை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் மளிகை சாமான், கிராசரிஸு, வெஜிடபிள், நான்வெஜ் இதெல்லாம் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அண்ட் எப்படி வந்து சேமிக்கணும் இதெல்லாம் வந்து தனி வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் உங்களோட சேலரியை எப்படி பிரித்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.